Big Money, Big Night. Channel Partner and Investment Advisor Meet at SPR City Market of India, Perambur, 10th of July, 4:30 p.m. Call 73581 11999. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக உபயோகிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் டேட்டா. இந்தியாவில் மிக அதிகமாக போதைப் பொருட்கள், நான் போதைப் பொருள் சொல்ற நார்காட்டிக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக், மெத்தாபிட்டமின் மாதிரி, அது அதிகமாக புழங்கிய மாநிலமாக இருந்தது பஞ்சாப். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம்னு நம்ம ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி போதையிலே முதலிடமாக தமிழ்நாடு மாறி போயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம கவனிக்க வேண்டியது இந்த நார்கட்டிக் நெட்வொர்க், இந்த போதைப் பொருளுக்கான செயல்படக்கூடியவர்கள் எங்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், அதாவது தமிழ்நாட்டினுடைய கிரீம் ஆஃப் இன்டெலிஜென்சியா, கலெக்டர், போலீஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற இடத்திலெல்லாம் பொட்டலத்தை கொடுக்குறாங்க. ஆள தெரியாத தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால், இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய அரசு தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து, அழிவு. அதனால இந்த அழிவு சக்தி திமுகவை நாம தூக்கி எறிய வேண்டும். கோவில் பணத்தை திருடி முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லி, அதுக்காக தானே திருடினது கோவில் பணத்தை. ஆனால் அந்த மாநாட்டின் இறுதியில இந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதி, எ ப்ரௌடு கிறிஸ்டியன், நான் சொல்லல, தயவு பண்ணி இங்க கவனிங்க, நான் சொல்லல உதயநிதியே தன்னை சொல்லிக்கிறார், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு. அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த மாநாட்டில் என்ன சொன்னீங்க, இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னா நீங்க பணம் எடுத்தது திருட்டு பசங்களா, எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். அப்ப கேஸ் யார் மேல போடணும்? சேகர் பாபு மேல போடணும். முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி, எ ப்ரௌடு கிறிஸ்டியன், உதயநிதியை கைது பண்ணணும், கேஸ் போடணும். அதை விட்டு முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசினதுக்கு போடுவீங்களா? இந்த அரசாங்கம் சொல்றேன்னா 26 மே மாசம் 31 இவங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்ல, டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்ட், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் 26 மேக்கு அப்புறம். அதனால அதிகமா இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் இந்த 4 ஆண்டு 2 மாதத்தில் 6700 கொலைகள் நடந்திருக்கு. நாட் 1 or 2, 6700 கொலைகள். அது தவிர 25 கஸ்டோடியல் டெத்து, காவல்ல இதுல நடந்த போலீஸ் பாதுகாப்புல நடந்த கொலை 25 தனி, 6700. எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற குடிமகனும் இந்த கொலைகார தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமா, இந்த உலகத்திலே ஸ்டாலின் சர்க்கார் போல ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார், செயல்படாத சர்க்கார். He has got neither control on his ministry, nor on his government, nor on his family.
தன்னோட துறை மீது, அரசு மீது, குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்மளோட தலையெழுத்து இன்னும் 9 மாசம் தாங்கிக்கணும்.